ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் நம்ம வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லியை பார்த்திங்கன்னா சிறப்பாக பழி வாங்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்ல முடியும். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் என்னடா பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே போயிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்திரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு திரும்ப வீட்டுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தா அதை சாவி போட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடும் பனியில் நம்முடைய மல்லி வெளியே குளியல் நடுங்கிறத இப்போ ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த கதவை 2 பேர் திறக்கிறாங்க. நம்முடைய மல்லி வீட்டுக்கு போகலான்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கடி வீட்டுக்கு போகிற அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறத எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏடி நீ நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த வீட்டை விட்டு போவ திரும்ப வந்தால் நாங்கள் எதுக்கு வீட்டுக்கு போகிறோன்னு கேட்டால் எங்களே கேள்வி கேட்குறியா, எங்கே போயிருந்தேன்னு எங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சீரியஸாக நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு, அதனால தான் என் அண்ணனை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஏண்டி 11 மணிக்கு வெளியே போயிட்டு இந்த மாதிரி கதை கட்டுவேன், இதை நாங்கள் நம்பணும் அடி ஒழுக்கம் கட்டவலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் என் அண்ணனை பார்க்க என் அண்ணன் வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லுங்க. ஓ, இதில் உன் அண்ணனுமே பாட்டாரா, அவனுக்கு எவ்வளோ புரோக்கர் கமிஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசிடுறாருங்க. பேசுனதுக்கு நம்முடைய மல்லி பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்க கை வைங்கிறாருங்க. ஆனால் அவளை அடிக்கிறது இல்லைங்க, என்ன பண்ணுறது, வாழை வீட்டில் பிரச்சனை தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி என்ன தான் எடுத்து சொன்னாலுமே இந்த சொரணக்கிட்ட ஜென்மங்க கண்டிப்பாக ஏற்றுக்காது. நம்முடைய மல்லியை ப்ளைம் பண்ணி தாங்க இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளுடைய மல்லியை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க கடவுள் நம்மளோட மல்லிக்கு ஏன் அந்த எதிரிங்க இவ்வளோ பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு தாங்க தெரியல. தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்தா யார் நார்மல் மனுஷனுமே தாங்குவோமா, அப்படி தாங்க இருக்கு. நம்முடைய மல்லியோட நிலைமை சீரியஸாக போனால் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு துளியுமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. தான் அக்கா சொல்கிறத வேதவாக்கா நினச்சிக்கிட்டு அக்கான்னு எல்லோரும் பொண்டாட்டி தாசன்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவன் என்னடானா அக்கா தாசனாக இருக்கான். எப்போ பாரு என் அக்கா சொல்கிறதா கரெக்டு, என் அக்கா சொல்கிறதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ₹1 சாக்லேட் வாங்கி தரலான்ற மாதிரி அதே மாதிரி சொல்லிக்கிட்டு பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எப்படியோ ராஜிமா இவன் மேலே ஒழுக்கங்கட்டன் பழியை சுமத்திட்டாங்க. இதை நாம் ஊதி பெருசாக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இது எப்படியோ ஹனிமூன் போகணும்னு நினச்சாங்க, அதுவுமே தடுத்து நிறுத்திட்டோம். இப்போ இவளை வீட்டை விட்டு துரத்துற வேலையில் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக ராஜ்மா துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் மாமா நமக்கு தான் அப்படின்ற மாதிரி பகல் கனவு காண்டுக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் நம்முடைய மல்லி கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலை லைக் பண்ணாத மறக்காது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.